உதயநிதி சம் மந்த்ஸ் பேக் வந்துட்டு சனாதனத்தை நான் ஒழிப்பேன், நான் டெங்கு இது மாதிரி இந்த கொசுவை சாவடிப்பேன் இப்படிலாம் சொன்னது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னால் வந்து யாரோ ஒரு ஜோசியர் வந்து அவங்க அம்மா துர்கா கிட்ட இந்த மாதிரி 2026 எலெக்ஷனில் வந்து உதயநிதி ஜெயிக்க மாட்டார், ஏன்னா வந்துட்டு இந்த பிராமணர்களோட சாபம் வாங்கினதால அவர் வந்து அதை நிவர்த்தி பண்ணணும். ஆகையால் வந்து 3 பிராமணர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கு. இந்த சேகர் பாபு வந்து ஜியர்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ரங்கராஜ் நரசிம்மனுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் கிடைச்சுன்னா அவர் வந்துட்டு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்னங்க இந்த மாதிரி நடந்துச்சான். ஆமான்னு ஒத்துக்கிறார். ரங்கராஜன் நரசிம்மன் வந்து இதை டேப் பண்ணியிருக்காரு. டேப் போட்டு அவரோட ஒரு யூடியூப் சேனலில் அதை போட்டிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கரும் இந்த ஃபெலிக்ஸும் எடுத்து மறுபடியும் அவங்க பேட்டியில் போட்டு ஐயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் போய் அவரை போய் கேஸ் கொடுக்க சொல்லி எனக்கு தெரியாமல் டேப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் வித்தின் 10 minutes அங்கே ஸ்ரீரங்கத்தில் அவங்க வீட்டில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து மெட்ராஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யாருக்காவது ரங்கராஜன் நரசிம்மனோட பேக்ரவுண்ட் தெரியுமானா ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனால் வாய் பேசுகிறாங்க என்னமோ அவங்க பேண்ட்டை கழட்டினாராமா, இப்படி பண்ணாராமா, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணாங்களாமா, அமெரிக்கா, இதெல்லாம் போய் வதந்தி. இந்த பேசுகிறவங்களுக்கு வந்துட்டு தேர் ஷுட் பி எ லிமிட், நடுநிலை. என்னை பொறுத்தவரை ரங்கராஜன் தப்பு பண்ணினால் தப்பு தான், கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருந்தால் தப்பு தான். சனாதனத்தை பற்றி வந்து உதயநிதி வந்துட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன். அப்போ உன்னோட நம்பிக்கை நீ உன் வீட்டில் வச்சுக்கோ, அது தப்பு கிடையாது, ஓகே. ஆனால் நீ ஒரு பக்கம் சமத்துவவாதின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் கிறிஸ்டின், மேடைக்கு நீ கிறிஸ்டின், அதுவுமே தப்பு. மேம், இப்போ வந்து சனாதன தர்மத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்றவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலே நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I'll tell you, எனக்கு வந்துட்டு நான் எப்பவும் சொல்கிறது, நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். பட் ஐ எம் நாட் வந்துட்டு ஒரு ஃபெனாட்டிக் கிடையாது, ஹிந்து ரிலிஜன் தான். நான் ஆல்வேஸ் செட், நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நான் ஒரு முஸ்லீம் காலேஜில் படிச்சிருக்கேன். ஸோ அதில் என்னோட எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் என்னை வற்புறுத்தி நீங்கள் இது தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் மாறணும்னு யாருமே சொல்லலை. ஆனால் இப்போ இந்த பிஜேபி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் இந்த ரிலிஜன், இந்த ஹேட்ரடு, ஒருத்தர் மேலே வெறுப்பு. அப்போ வந்து இந்த சனாதனத்தை பற்றி வந்து உதயநிதி வந்துட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன். அப்போ நான் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், சனாதனம்னா என்னன்ட்டு. ஒருத்தன் சொல்கிறான் கோலம் போடுறது தான் வே ஆஃப் லைஃப் சனாதனம். ஒருத்தர் வந்து பொம்பளைங்க இப்படி தான் ஜடை கட்டிட்டு இப்படி தான் பூ வச்சுப்பா, இதான் சனாதனம், இப்படி தான் இதால் ஒவ்வொருத்தரும் ஹேஸ் அவங்க ஓன் மீனிங் ஆஃப் சனாதனம். என்னை பொறுத்தவரையிலும் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஹிந்துவிசம் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் லைஃப். ரிலிஜன் சொல்கிறது மனிதனால் ஆக்கப்பட்டது. எந்த கடவுளும் வந்து இந்த ரிலிஜன் சொல்லி என்னை பொறுத்தவரை எல்லா கடவுளும் ஒன்று தான். அந்த கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, முட்டா பசங்களாம் நீங்களாம் சண்டை போட்டுருக்கீங்க. அப்போ இந்த இஷ்யூவில் என்ன இருக்குது, ஐ திங்க் உதயநிதி சம் மந்த்ஸ் பேக் வந்துட்டு சனாதனத்தை நான் ஒழிப்பேன், நான் டெங்கு இது மாதிரி இந்த கொசுவை சாவடிப்பேன் இப்படிலாம் சொன்னது வந்து அதை பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி கோர்ட்லேயும் கூப்பிட்டுட்டு இந்த பையன் கொஞ்சம் தெனாவெட்டா வந்து நான் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் பேசிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னால் வந்து இட் இஸ் பிலீவ்ட், ஓகே, தட் வந்து யாரோ ஒரு ஜோசியர் வந்து அவங்க அம்மா துர்கா கிட்ட இந்த மாதிரி 2026 எலெக்ஷனில் வந்து உதயநிதி ஜெயிக்க மாட்டார், ஏன்னா வந்துட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம், தட் இஸ் சம்திங் சிமிலர் டு தட், இந்த பிராமணர்களோட சாபம் வாங்கினதால அவர் வந்து அதை நிவர்த்தி பண்ணணும். ஆகையால் வந்து 3 பிராமணர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏதோ அவங்க என்ன சொன்னாங்களோ நம்மளுக்கு தெரியாது, we are not a witness to it, it is only what we are hearing. அப்போ வந்து இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புக் ஃபேர் மாதிரி இந்த சேகர் பாபு வந்து ஜியர்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இவங்க எப்படியும் எதிர்க்க முடியாது, ஏன்னா ஜியர்களெல்லாம் அவங்க வந்துட்டு பாவம் ஒரு பேர் டைட்டில் தான் வச்சுட்ருக்கான்னு சொல்லி அவங்களுக்குலாம் திராணி இல்லை, தைரியமும் இல்லை, திராணியும் இல்லைன்னு நான் வரமாட்டேன்னு சொல்கிறக்கும் திராணி இல்லை. ஸோ ஓகே, அவங்க போயிட்டாங்க பாவம், அவங்கள பற்றி நம்ம வந்து பேசுறது வேஸ்ட்டு. அப்போ வந்து இவங்க போய் விழுந்து அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கோ அதை அந்த
அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். தட் இஸ் ஐதர் உதயநிதி, அவங்க மதர், அந்த 3 ஜியர்கள். இன்கேஸ் சேகர் பாபு வாஸ் தேர், ஹி இஸ் another witness. அதுக்கப்புறம் நம்ம நம்புற கடவுள்னு ஒன்று தான், அவங்க தான் விட்னஸ். அங்கே அவங்க காலில் விழுந்தாங்களா, மன்னிப்பு கேட்டாங்களா, இதெல்லாமே நம்ம மக்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் இது வந்து நரசிம்மன், ரங்கராஜ் நரசிம்மனுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் கிடைச்சுன்னா அவர் வந்துட்டு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்னங்க இந்த மாதிரி நடந்துச்சான். அவர் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு, இல்லை புக் ஃபேருக்கு போனேன் அப்படி சிரிச்சிட்டு இது. கடைசியில் ஆமான்னு ஒத்துக்கிறார். இவர் கேட்குறாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அவங்க எதனா உங்களுக்கு கொடுத்தாங்களா, பக்ஷணம் கொடுத்தாங்களா, இந்த யூஸ்வலி கொடுப்பாங்க எதனா ஒரு இது மாதிரி, இப்போ பணமோ ஏதோ இது, அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நான் வாங்கலன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு விட்டுறாரு. ஓகே, இது முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரங்கராஜன் நரசிம்மன் வந்து இதை டேப் பண்ணியிருக்காரு. டேப் போட்டு அவரோட ஒரு யூடியூப் சேனலில் அதை போட்டிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கரும் இந்த ஃபெலிக்ஸும் எடுத்து மறுபடியும் அவங்க பேட்டியில் போட்டு, அதுக்கப்புறம் வரதராஜன் சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவரும் எடுத்து போட்டிருக்காரு. அதை வந்து ஓரளவுக்கு பெருசாக வைரலாக போட்டு வந்து இவங்களோட இதுக்கு வந்திருக்கு, யார் உதயநிதியோட இதுக்கு வந்த உடனே இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போய் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியர்கிட்ட போய் மிரட்டி, நீ வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, இந்த மாதிரி உனக்கு தெரியாமல் டேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. சரி, ஐ வாண்ட் டு நோ ஆஸ் பர் லா. இப்போ வந்து நீங்கள் ஒரு பொம்பளை, நான் ஒரு ஆம்பளை, நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுகிறேன். அப்போ வந்துட்டு இட் இஸ் யுவர் ரைட் வந்துட்டு டு டேப். அப்போ எப்படி போய் கோர்ட்டில் போய் விட்னஸ் சொல்வீங்க? ஓகே, அப்போ வந்து இப்போ ரங்கராஜன் அவர்கிட்ட அந்த ஜியர்கிட்ட நான் டேப் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் பேசுவாரா? பேச மாட்டார். அப்போ இவரை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு சனாதனவாதி. நீங்களும் நானும் சனாதனவாதி கிடையாது, நம்ம தட் இஸ் ஃபெனாட்டிக் கிடையாது. அப்போ வந்து ஹீ இஸ் அ ஃபெனாட்டிக் சனாதனவாதி. அண்ட் அவருக்கு வந்து தட் இஸ் மனசு ரீதியாக ஒரு என்னென்னா, இந்த உதயநிதி வந்து சனாதனத்தை அழிப்பேன்னு சொன்னது. அப்போ வந்துட்டு இது எடுத்த உடனே இவங்களுக்கு அது ஒரு அசிங்கமாக போச்சு. ஐயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் போய் அவரை போய் கேஸ் கொடுக்க சொல்லி, எனக்கு தெரியாமல் டேப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜியர் வந்து அவங்க வெளியே வந்த உடனே அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் ரங்கராஜன்ட்ட, ரங்கராஜா என்னை மன்னிச்சுக்கோ, நான் வந்து உன் மேலே வற்புறுத்தி மிரட்டி இந்த கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதில் உன்னை எந்நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ண வருவாங்க, ஜாகிரதைன்னு சொல்லி சண்டே சொல்லியிருக்கார். இவர் என்ன நினச்சிருக்கார் ரங்கராஜன், சரி இன்னைக்கு சண்டே தானே, அதுக்குள்ளே யாரும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம நாளைக்கு கோர்ட்டில் போய் பார்த்துக்கலான்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கார். ஆனால் வித்தின் 10 minutes அங்கே ஸ்ரீரங்கத்தில் அவங்க வீட்டில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து மெட்ராஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லைன் பை லைன், பிகாஸ் இட் வாஸ் சண்டே. ஸோ மண்டே அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வேண்டிய ஒரு வக்கீல் எம்ஆர் வெங்கடேஷன் சொல்லிட்டு அவர் இந்த பெரிய இங்கிலீஷ் சேனல்ஸில் வருவார் ஆஸ் அ பேனலிஸ்ட். அவங்க 2 பேரும் இந்த கேஸ் எடுத்து பண்ணும்போது இவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் ஆஸ் யூஷுவல், அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் போட மாட்டாங்க, அவங்கள இது துன்புறுத்துறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு எஃப்ஐஆர் கிடைக்காம எல்லாம் பண்ணும்போது டிலே ஆகி அந்த கேஸ் வந்துட்டு சைதாப்பேட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வருது. அங்கே வந்து ஜட்ஜ் வந்து ஒரு முஸ்லீம். அப்போ வந்துட்டு அவருக்கு என்ன கோவம்னா, இவர் ஒரு பிராமின், இவர் வந்துட்டு இஸ் வெரி ரங்கராஜன் கொஞ்சம் ஹீஸ் காட் சம் ஸ்ட்ராங் வியூஸ். அவர் வந்துட்டு அவர் வைஷ்ணவைட் அந்த இதில் தான் அவர் இருப்பார். பட் வந்துட்டு ஷைவைட் கோயிலுங்களுக்கும் அவர் சண்டை போடுறாரு. ஓகே, அப்படி இருக்கச்சு அவங்களுக்கு இதெல்லாம் போகணும். அதுக்குள்ளார இந்த ஊடகங்கள், நான் இந்த ஊடகங்களை பற்றி பேசணும். ஏன்னா ஒரு லேடி ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆண்டாள்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி, அவங்க வந்து டிஎம்கே பேக்டு. அவங்க சொல்கிறாங்க இவர் வந்துட்டு ஒரு பிஜேபி. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யார் என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தர் தவறு சொல்லக்கூடாது, குரல் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து ஒரு பிஜேபி, இந்த எதுக்கு நம்ம யாரை பற்றி வச்சு நம்ம ஒரு முஸ்லீமையும் தப்பு சொல்லக்கூடாது, ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு சிலுவை போட்டுப்பாங்க அவங்களோட, அது அவங்க இஷ்டம். ஒரு முஸ்லீம் வந்து அவங்க அந்த கேப் போட்டுப்பாங்க, அந்த லேடிஸ் புர்கா போட்டு, அது அவங்க இஷ்டம். சரி, ஐ ஹவ் நோ ரைட் அதை பற்றி கொச்சப்படுத்திருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த பொம்பளை சொல்லுது, அந்த ஆளுக்கு வேணும் பிஜேபிக்கு சப்போர்ட். இவர் வந்துட்டு எப்படின்னா பிஜேபியே திட்டுவார். அந்த பிஜேபிக்காரங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து போய் மீட்டிங் நடத்தப்போ அதையே அவர் எதிர்த்தார்.
அவர் வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. அவரை பொறுத்தவரை யார் தப்பு பண்ணாலும் எதிர்த்து பேசுகிற அவர். இஸ் ஃபெனாட்டிக். லைக் ஃபெனாட்டிக்னா டிசிப்ளின், நியாயமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபெனாட்டிக். லீவ் த ரிலிஜன், ஈவன் டிசிப்ளின். அப்போ வந்துட்டு அந்த அம்மா பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில ஊடகங்கள், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம், ஒரு சில ஆம்பளைங்கள் கொச்ச கட்சியாக வந்துட்டு பார்ப்பனர்கள் அது தப்பு. சரி, நம்ம வந்து எந்த ஒரு அது ஜாதியாட்டும் சரி, நான் வந்து எந்த ஜாதியும் கொச்சப்படுத்துறதுல, ஏன்னா எல்லாத்துலேயும் நல்லவன் கெட்டவன் இருக்கான். ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து அதை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இப்படி பண்ணான், அவன் எதுக்காக அமெரிக்காவில், யாருக்காவது ரங்கராஜன் நரசிம்மனோட பேக்ரவுண்ட் தெரியுமானா ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனால் வாய் பேசுகிறாங்க. என்னமோ அவங்க பேண்ட்டை கழட்டினாராமா, இப்படி பண்ணாராமா, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணாங்களாமா அமெரிக்கா. இதெல்லாம் போய் வதந்தி. இந்த பேசுகிறவங்களுக்கு வந்துட்டு தேர் ஷுட் பி எ லிமிட். நான் வந்து டெஃபினட்டாக ஐ மூவிங் த ஹை கோர்ட். இந்த மாதிரி இந்த சேனல்ஸ் கூட இவ்வளோ சீப் லாங்குவேஜ், இவ்வளோ கொச்சையாக பேசக்கூடாது. என்னென்னா இது தவறு. அப்போ வந்து அவர் வந்து இஃப் யூ ரியலி லுக் அட் இஸ் பேக்ரவுண்ட், அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி கார்ப்பரேட்டில் ஹி வாஸ் ஹெட்டிங் தட் கம்பெனி. அப்போ வந்து அவர் இந்தியாவுக்கு ஒரு தடவை வந்தப்போ பேப்பரில் படிச்சிருக்காரு, இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து இந்த சிலை திருட்டு ஆயிருக்குதுன்னு சொல்லி. அந்த சிலை திருட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கன்சர்ன்டு அந்த லாயர் வந்து ஹி வாஸ் எ பிஜேபி லாயர், அவரை நம்பி காசை கொடுத்துருக்காரு, நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க சொல்லி. திருப்பி வரும்போது அடுத்த தடவைக்கு இந்த லாயர் ஒன்றும் பண்ணல. அப்போ இவருக்கு ஈ ஹேஸ் அ காலிங், தட் இஸ் வந்து கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க, அது அவங்கவுங்க நம்பிக்கை. அப்போ வந்து ஈ கேவ் அப் ஹிஸ் ஜாப், அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய நல்ல வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சிலை திருட்டு, இந்த கோயில்கள் நடக்கும் அவதூறுகளுக்கெல்லாம் இவரே சொந்தமாக செலவு பண்ணி இவரே பார்ட்டிங் பர்சனாக கோர்ட்ஸ்க்கு போய் கேஸ் போடுறாரு. ஒரு சில கேஸில் ஒரு ஜட்ஜு நம்மளுக்கு சாதகமாக கொடுப்பாங்க ஜட்ஜ்மெண்ட், ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து சாமி நம்புறதவராக இருப்பார், ஒரு ஜட்ஜு வந்து சாமி நம்பாதவங்களாக இருப்பாங்க, ஒரு திராவிடன் ஜட்ஜாக இருப்பாங்க. அதெல்லாம் அங்கே ஒரு நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அது ஒன்றும் பெரிய ஒரு டிஃபீட் கிடையாது. அப்போ அவதூறு பரப்புகிறாங்க, அப்படி அவதூறு பரப்புகிறாங்க அவரை பற்றி. அப்போ வந்து என்ன சேனல் டின் வாண்ட் டு டேக் என்கிட்ட பேட்டி, ஏன்னா வந்துட்டு இது நான் வந்துட்டு நடுநிலை. என்னை பொறுத்தவரை ரங்கராஜன் தப்பு பண்ணினால் தப்பு தான், கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருந்தால் தப்பு தான். இங்கே நான் வந்து பேச விரும்புகிறது என்னென்னா, உதயநிதி ஹேஸ் அ ரைட் டு சே ஐ டோன்ட் பிலீவ் இன் சனாதனம். தட் இஸ் அவரோட ரைட். எனக்கு நம்பிக்கை இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற ரைட். பட் நான் அதை அழிப்பேன், கொசுவாட்டம் நசுக்குவேன்னு சொல்கிறது வந்து நோபடி ஹேஸ் அ ரைட். அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஃபெனாட்டிக் சனாதனத். அப்போ அவர் வந்துட்டு நீ அங்கே போய் ஏன், அப்போ நீ சனாதனத்தை நம்பாட்டி நீ எதுக்கு போய் அந்த ஐயர் மேலே காலில் விழுந்தா சரி விட்டுடலாம், அதுக்குடா நம்ம யாருமே விட்னஸ் கிடையாது. நான் இங்கே டெஃபினட்டாக பேச வேண்டியது என்னன்னா, நீ சமத்துவவாதின்னு சொல்கிற. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தமிழ், நான் வந்து பெரிய புலவர் கிடையாது, தமிழில் பெரிய அறிவாளியும் கிடையாது, நான் வந்து கொச்ச தமிழ் பேசுறதுல எனக்கு வந்து அர்த்தம் வந்து சமத்துவவாதின்னா எந்த ஜாதி எந்த மதத்தையும் நம்ப இஸ் am I right நக்மா? நான் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நீ இப்போ மேடைக்கு ஏறி நான் ஒரு கிறிஸ்டின், ஏன்னா உன்னை கேட்டாங்களா நீ கிறிஸ்டினா நீ என்னன்ட்டு. அப்போ வந்து நீ கிறிஸ்டினாக இருக்காதா, நீ ஒரு முஸ்லீமை மதிக்க மாட்டியா, ஒரு ஹிந்துவை மதிக்க மாட்டியா, இல்லை ஜெயினை மதிக்க மாட்டியா, இது அப்போ உன்னோட நம்பிக்கை நீ உன் வீட்டில் வச்சுக்கோ, அது தப்பு கிடையாது, ஓகே. ஆனால் நீ ஒரு பக்கம் சமத்துவவாதின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் கிறிஸ்டின் மேடைக்கு நீ கிறிஸ்டின், அதுவுமே தப்பு, கண்டிப்பாக தப்பு. அப்போ வந்துட்டு அப்போ நீ ஒரு பச்சோந்தி, நீ ஒன்று திராணி இல்லாத ஒரு மனிதன். என்னென்னா நீ வந்துட்டு ஒரு பக்கம் சமத்துவவாதின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நான் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் யாரோ உன்னை பற்றி பேசுனதால நீ வந்து உனக்கு எவ்வளோ ஒரு ரிவெஞ்சு, அவர் மேலே கேஸ் போட்டு 4 கேஸு 5 கேஸு, அப்போ அவருக்கு மேலே எல்லாத்தையும் போய் கூப்பிட்டுட்டு வந்து மிரட்டுறது போலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாங்களும் அனுபவிச்சது தான். ஏதோ ஒரு கேஸ் நம்ம மேலே வந்துட்டு அடுத்தவனை போய் தூண்டுவாங்க, நீயும் போய் கேஸ் கொடு. இதெல்லாம் ரொம்ப பேட். இது வந்து ஹைகோர்ட் ஹேஸ் டு ரெப்ரிமேண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா இது இன்னைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம், இன்னொருத்தருக்கும் நடக்கலாம், நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கும் நடக்கலாம். அப்போ வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இந்த உபதேசம் கொடுப்பார். அவரும் வந்துட்டு இந்த வைஷ்ணவ தான், பட் அவர் வந்து வடக்கலை நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் அப் அந்த பையனுக்கு வயசு ஒரு 38 வயசு தான் இருக்கும்.
அப்போ வந்து நான் அந்த பேட்டியும் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு மார்கழி மாதம் ஐயோ சொது எப்படி கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு சொல்லி போட்டு வார்த்தைக்கு அந்த கெட்ட வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணுற தம்பி எதுக்கு நீ அந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணணும்? கொச்சையான வார்த்தைகள் பேசினாரு, இயல அதை ரிப்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடலாம். ஆனால் ஐயோயோ மார்கழி மாதம் அவர் என்னை ஆசோல்னு கூப்பிட்டார், அம்மா நீ ஒரு அப்பனுக்கு போனீங்க, அப்போ எதுக்கு? அப்போ நீயும் வந்து சந்தர்ப்பவாதி. ரெண்டாவது வந்து உனக்கும் வரதராஜனுக்கு நரசிம்மனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த பையன் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்கார் ராமாயணத்தை பற்றி. அந்த ராமாயணத்தில் வந்து அவன் வந்து அந்த எந்த பிசியோ எந்த இந்த யுகத்துலேயோ ராமர் எந்த யுகத்தில் பார்த்தாரோ அது தப்பான இதில் எழுதியிருக்கான். அப்போ வந்து இந்த ரங்கராஜன் நரசிம்மன் இஸ் ஸ்டிக்லர் ஃபார் நீ கரெக்டாக எழுதணும், தப்பா மிஸ்லீட். ஏன்னா நீ வந்து இது பண்ணுற, நீ வந்துட்டு உபதேச குடும்பம் நீ கரெக்டாக இருக்கணும், நீ வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அந்த ராமர் பிறந்த இயரை தப்பாக போட்டிருக்கார். அப்போ இதை இவர் கேள்வி கேட்டிருக்கார். அதால் அவனோட அந்த 7000 புக்ஸு விற்காதவால இவர் கேட்டிருக்காரு, உன்னோட குரு உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கா, நீ தப்பாக மிஸ்லீட் பண்ணுற அந்த விதை வச்சுக்கிட்டு இப்போது அவன் வந்துட்டு இன்னொரு லேடியை ஒரு அட்வொகேட்டை எங்களை வந்து அவர் இப்படி தப்பாக ட்வீட்டில் இது பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்விட்டர் கல்ச்சர் வந்து இந்த சண்டை போடுறது அசிங்கம். ஃபஸ்ட்டு அப்படியே அவங்க சண்டை போட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டேன், நீ அப்போவே கேஸ் கொடுத்துருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து இட் இஸ் யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி, இல்லாட்டி கர்ணன் வந்து பாவம் அந்த அடிப்பட்ட நேரத்தில் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனன் வந்து அவர் அடிக்கிறார் பாருங்க, இதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்போ நம்ம வந்து உபதேசிக்கக்கூடாது, நம்மளுக்கு உபதேசிக்கிறதுக்கு வக்கும் இல்லை ரைட்டும் இல்லை. அப்போ வந்து இவர் மேலே இன்னொரு கேஸ் அந்த லேடி போடுது ட்ரிப்ளிகேன் கோர்ட்டில். 3வது கேஸ் வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து அந்த ஜியர் போடுறாரு, அங்கே இருக்க பக்கத்து ஜியர். அதுக்கப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜியரையும் மிரட்டி அவரையும் கேஸ் போட வச்சு ஜக்கீர் ஹுசைனா அந்த தம்பி வந்து அவரோட வயிற்றுல இவர் மேலே கூடி அவர் ஒரு கேஸை கொடுத்துருக்கார். ப்ளஸ் இந்த யானை பாகன். நரசிம்மனோட பிரச்சனை என்னென்னா, இவர் பாட்டுக்கு இவர் இருக்கலாம், எவன் எப்படியே எக்கேடோ போட்டுன்னு சொல்லிட்டு இவர் போய் அது போய் தப்பு நடக்கிறது வந்து தட்டி கேட்கறதால இ பிகம்ஸ் அன் எனிமி இப்போ நிறைய பீப்புள். அதுவும் நான் தவறுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறா தெரியுமா, அவங்க இருக்கட்டும் 4 நாள் அங்கே இருக்கட்டும் ஜெயிலில், அவனுக்கு தெரியும் இந்த இவங்களோடலாம் என்ன தேவை பேச்சு. தட் இஸ் சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் திங். இதுங்களோடலாம் பேசுறது வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் வந்து போன ஃப்ரைடே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டில் இது பண்ணிட்டாங்க, அவரை அக்விட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ரிமாண்ட் பண்ண சொல்லி ஆல்ரெடி வாஸ் இன் த ஜெயில். அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பிகாஸ் சாட்டர்டே ஹைகோர்ட் ஒர்க் பண்ணுறதால அப்போ அந்த ஜட்ஜ் சொன்னார், இன்றைக்கி நான் பெயில்ஸ் எடுக்கிறதால மண்டேயில் வந்து மண்டே ஒரு டியூஸ்டே ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் இருந்த இப்போ இந்த இந்த பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு இந்த ஜஸ்டிஸ் ஒருத்தர் முன் வந்து சுவமோட்டோ போட்டிருக்காருல, அவர் தான் இந்த கேஸ் அவர் முன்னால் தான் வந்திருக்கு. அவர் வந்து 2 இதுக்கும் பெயில் கொடுத்துட்டார். பெயில் கொடுத்த உடனே இந்த அதே நேரத்தில் வந்து தூத்துக்குடியில் லோவர் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டார், நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன். அப்போ இட்ஸ் அ ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி ஆட்சியாளர்கள் அண்ட் போலீஸ். தட் இஸ் நேர்மையான நீதிபதிகளும் இருக்கிறார்கள். அப்போ வந்துட்டு இவங்க வந்து பொய் கேஸ் அவதூறு கேஸ் போடுறது வந்து இது வந்து இட்ஸ் அ ஷேம், மக்களும் பார்க்குறாங்க இல்லை. அப்போ வந்து அங்கேயும் அவுட்டு. அது முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2 கேஸ் வந்து ஸ்ரீரங்கத்தில் போடுறாங்க. ஸோ டோட்டலி 8 கேசஸ். இதெல்லாம் நியாயமா? அப்போ வந்து இந்த ஜட்ஜஸ் பார்க்கணும், இந்த அவர் தப்பே பண்ணியிருக்கட்டும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரே இந்த இதெல்லாம் இந்த சைபர் இதில் வந்துட்டு 10 இது அர்னாப் கேஸில் கிளியராகவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 10 கேஸ் ஒரே இஷ்யூவில் போடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு இந்த அந்த பையன் வேணா துஷ்யந்த் ஸ்ரீதர், அதுக்கப்புறம் அந்த யானை பாகன், இந்த ஜக்கீர் ஹுசைன், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து சாமி நம்பிக்கையாளர்கள்னா, நீங்கள் வந்து உங்களோட வயிற்றுச்சலில் அவர்கிட்ட வேறு ஏதோ ஒரு விதத்தில் தீர்த்துக்கோங்க. ஆனால் ஒரு மனுஷன் உள்ளார போனப்புறம் அவ்வளோ கேஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதில் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறாரு, இவர் வந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து எதிர்த்து இது பண்ணுறாரு, இவர் வந்து ஈஷாவோட என்ன ஜக்கி வாசுதேவ் வந்து சோடா பூட்டின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வேணு ஸ்ரீனிவாசன் எஸ் குருமூர்த்தியெல்லாம் எப்பேற்பட்ட பெரிய ஆட்கள், இதெல்லாம்
ரபிஷ். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த ராம் ரஹீம்னு ஒருத்தன் ஹரியானாவில் அரெஸ்ட் ஆகிருக்கான். அவனும் சாமின்னு சொல்லி அப்போ இன்னொருத்த பாபு ராம் ஏதோ ஆஷாராம் பாபு அவன் ஒரு ஃப்ராடு. எவ்வளோ சாமியார்கள் அயோக்கியத்தனம் பண்ணி எவ்வளோ பெண்களை கெடுத்து அவங்களாம் ஒரு நேரத்தில் பெரிய சொசைட்டியில் பெரிய ஆட்களாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த சிலை கடத்தல் கேஸில் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் இவர் வந்து இந்த நரசிம்மன் வந்து கேஸ் நடக்குது ஹைகோர்ட்டில். ஜனவரியில் அவர் பார்ட்டி இன் பர்சன் அந்த கேஸில் அப்பியர் ஆகணும். அதில் வந்து எனக்கே ஆர்எஸ்எஸ் பீப்புள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எஸ் குருமூர்த்தி இஸ் இன்வால்வ். என்னென்னா இந்த நேர்மையானவங்க இருப்பாங்க, எல்லா ஆர்எஸ்எஸ்காரங்களும் கெட்டவங்க கிடையாது. அதில் ஒரு சிலர் அவங்களே ஒத்துக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி சிலை கடத்தல் இவங்களுக்கெல்லாம் இவங்களாம் பெரிய பெரிய பணம் பார்த்துருக்காங்க. எது ஒன்றும் சின்ன பணம் கிடையாது, 50,000 கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க. பொன் மாணிக்கவேலும் அந்த கேஸில் அவர் ஃபைட் பண்ணிட்டுருக்கார். அந்த கேஸில் வந்து ஒரு நரசிம்மன் வந்து இன்வால்வ்டு. அதுக்காக இந்த கைத்தடிங்கெல்லாம் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பேற்பட்ட பெரிய ஆட்களை எல்லாம் இவர் வந்து எதிர்க்கிறாரா, அவர் பக்கம் நேர்மை இருக்குது, அட்லீஸ்ட் எதிர்க்கிறாரு. நீ எதுக்கு ஜால்ரா பிடிக்கிற, நீ பார்த்தியா நீ போய் பார்த்தியா நைட்டில், இல்லாட்டி இந்த ஒரு சில ஊடகங்கள் என்னமோ பெரிய அவர் வந்து பேண்ட்டை கழட்டினா அவனுங்க போய் இப்போ மணி பிடிச்சானுங்களா டைம் இது லைட்டு. அதனால் இந்த வந்து தேவையில்லாத பொய் பிரச்சாரம் இந்த சேனல் மூலிமா பரப்புறது ரொம்ப தப்பு. இப்போ வந்துட்டு அவரை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர் வேணும்ன்ட்டு கோர்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 2-3 கோர்ட்டில் அவங்கள அசிங்கப்படுத்தியாச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டை. இப்போ இன்னும் ஹைகோர்ட்டில் இன்னும் கேஸ் வருது. ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் டே, இன்றைக்கி வந்து கோர்ட் ஹஸ் ஆர்டர்ட் அவங்க லாயரை போய் அவருக்கு சேஃபாக இருக்காரான்னா யாரையும் பேச விடல. அவர் வந்து சாப்பிடவும் மாட்டார், தண்ணியும் குடிக்க மாட்டார். அகையில் இஸ் ஹெல்த் இஸ் ஃபெயிலிங். ஸோ அகையில் இன்றைக்கி ஜட்ஜ் ஹஸ் கிவன் அ குட் ஜட்ஜ்மெண்ட் போய் பார்த்துட்டு சொல்லி வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்சதில் பார்க்கலாம். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆட்சியாளர்கள் திராவிடான்னு பேசிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பேச வேண்டாம். ஏன்னா நீ சனாதனத்தை பற்றியும் பேசாத, நீ சமத்துவத்தை பற்றியும் பேசாத. ஏன்னா இந்த சனாதனவாதிகளும் அவங்களோட லைஃப் வந்து அவங்களோட வீட்டில் வச்சுக்கிட்டோம். இந்த சமத்துவவாதிகளும் நீங்கள் வந்து யூ ஹவ் நோ ரைட். உங்களுக்கு வந்துட்டு நான் ஜாதி மதம் வேற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிறிஸ்டியன் சொல்கிறதும் ஸ்டூபிட் சில்லி. அப்போ ஷோஸ் நீங்களுக்குலாம் உங்களுக்கு அறிவில்லை, நீங்கள் வந்து மக்கள் முட்டாள்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பார்க்குற மக்கள் எல்லாருமே நீங்கள் பேசுறது நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பதவியில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சாபம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களே சனாதனத்தை பேசினாலும் அப்போ இந்த அப்பாவி மனுஷன் என்னை பொறுத்தவரையும் ஐ நோ இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் ஓகே, அது வந்து டைம் வில் ப்ரூவ். இன்னைக்கு பிகாஸ் ஐ நோ ஹிம் அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கிடையாது. அவர் தப்பு பண்ணியிருந்தால் கடவுள் அவங்களையும் தண்டிப்பார். ஆனால் இது வந்து ஒரு வார், தட் இஸ் தர்மம் அதர்மம். இப்போ வந்து எவ்வளோ அதர்மம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த புள்ளோட அதர்மம், ஓகே, அதே மாதிரி நிறைய ஊழல் நடந்துட்டுருக்கு அதர்மம். ஸோ ஏன் கடவுள் நினச்சா இது வார் ஸ்டார்டட் ஃபார் 2026ஓட தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. அதில் நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், ப்ரெடிக்ட் பண்ண 2026க்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் பார்க்கலாம்.